அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்.எஸ். உஷாநந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், இந்தியாவின் முதல் பெண்களுக்கான PCOS சித்த மருத்துவமனை, சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், KK நகர், சென்னை. இனியவை என்ற நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டே வரங்க. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடியது, நம்ம ரத்தத்தில் ப்ரொஜெஸ்ட்ரோன் ஹார்மோன் குறைவாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கான அறிகுறிகள்லாம் என்ன, அதை எப்படியெல்லாம் சரி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது ப்ரொஜெஸ்ட்ரோன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் இருந்தால் தான் நம்ம கருமுட்டை நல்லபடியாக வளர்ந்து வெடிக்குது. வெடித்த அந்த ஹார்மோன் கருவாக மாறக்கூடிய தன்மையை அடையக்கூடியதாக இருக்குது. அதே சமயம் கருப்பையில் நல்லா பதிஞ்சு வளரக்கூடிய தன்மை உடையதாகவும் இருக்கும். அப்போது ப்ரொஜெஸ்ட்ரோன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் இருந்தால் தான் நேச்சுரல் ஃபர்டிலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நம்மளை உட்படுத்திக்க முடியும். அப்போது இந்த ப்ரொஜெஸ்ட்ரோன் ஹார்மோன் குறைவாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது நம்ம ரத்த பரிசோதனையின் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் நம்மளுடைய உடலில் என்ன மாதிரியான அறிகுறிகள்லாம் தெரியும் அப்படின்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, அந்த பீரியட்ஸ் வரத்துக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே பிரெஸ்ட் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது, அல்லது பிரெஸ்ட் ரொம்ப ஹெவியாக இருக்குது, தொடையில் இடுப்பு பகுதிகளில் அதிகமான வலி இருக்குது, கால் வலி ரொம்ப அதிகமாக இருக்குது, இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும். அடுத்து தலைவலி அடிக்கடி வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. கூடவே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் முகம் கை காலில் அதிகமான வீக்கம் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அடிக்கடி ஸ்பாட்டிங் மாதிரி ப்ளீடிங் இன்டர்மிட்டண்ட்டாக ப்ளீடிங் இருந்துக்கிட்டே இருக்குது, அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி பீரியட்ஸுக்கு முன்னாடி நிறையா ஸ்பாட்டிங் இருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இது எல்லாமே ப்ரொஜெஸ்ட்ரோன் ஹார்மோன் குறைவாக இருக்கிறதுக்கான அறிகுறிகளாக சொல்லப்படுது. அடுத்து பார்த்தோன்னா, ரிப்பீட்டட் அபார்ஷன், கருத்து அரிச்சிருது, ஆனால் அதுக்கப்புறம் ஒரு 40 நாள் 50 நாளே அபார்ட் ஆகிடுது. அப்படிங்கும் பொழுதும் நமக்கு ப்ரொஜெஸ்ட்ரோனுடைய அளவு குறைவாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். தூக்கமின்மை மாதிரியான பிரச்சனை இருக்குனாலும் ப்ரொஜெஸ்ட்ரோன் ஹார்மோன் குறைவாக இருக்கலாம். குறிப்பாக லாஸ்ட் 10 டேஸ் எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது பீரியட்ஸ்க்கு முன்னாடி அப்படிங்கும் பொழுது உங்கள் ப்ரொஜெஸ்ட்ரோன் ஹார்மோன் குறைவாக இருக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ப்ரொஜெஸ்ட்ரோன் ஹார்மோன் தான் மோஸ்ட் காமிங் ஹார்மோன் அப்படின்னு சொல்கிறோம். காமிங்னா என்ன? மன அமைதியை கொடுக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் தான் ப்ரொஜெஸ்ட்ரோன். அப்போ ப்ரொஜெஸ்ட்ரோன் குறைவாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஆன்சைட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும், நர்வஸ்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும், படபடப்பு, ஸ்ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதிகமாக இருக்கிறதுக்கான காரணம் ப்ரொஜெஸ்ட்ரோன் குறைபாடு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். நம்ம மூளையில் காபா ரிசெப்டாஸாக வேலை செய்யக்கூடியது ப்ரொஜெஸ்ட்ரோன் ஹார்மோன் தான். காபா ரிசெப்டாஸ் என்ன வேலையெல்லாம் செய்யும்னா, உங்களை ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுக்கு, ஒரு கிளாரிட்டியோடு இருக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். அப்போ ப்ரொஜெஸ்ட்ரோன் குறைபாடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால் மென்டல் கிளாரிட்டியோடு இருக்க முடியாது, ஃபோக்கஸ்டாக இருக்க முடியாது. உங்களால் ஒரு விஷயத்தை உன்னிப்பாக கூர்ந்து கவனித்து ஒரு விஷயத்தை உங்களால் செய்ய முடியாது. இந்த மாதிரியான கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் ஏற்படுத்துறது, பிரெயின் ஃபாக் ஏற்படுத்துறது ப்ரொஜெஸ்ட்ரோன் குறைபாடு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போது ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், இந்த மாதிரியான விஷயங்களும் ப்ரொஜெஸ்ட்ரோனால் உருவாகுது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போது ப்ரொஜெஸ்ட்ரோன் குறைபாடு அப்படிங்கிறது தைராய்டு குறைபாடு மாதிரியே உருவாகும். ஸோ ப்ரொஜெஸ்ட்ரோன் எங்கெல்லாம் குறைவாக இருக்கோ அவங்களுக்கு தைராய்டு ஹார்மோனோடைய பிரச்சனையும் இருக்கும். யாருக்கெல்லாம் தைராய்டு ஹார்மோன் பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கெல்லாம் டிப்ரெஷனும் இருக்கும். யாருக்கெல்லாம் டிப்ரெஷன் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் ப்ரொஜெஸ்ட்ரோன் ஹார்மோனும் குறைவாக இருக்கும். ஸோ இப்படி ஒரு சைக்கிள் லிங்க்கில் நான் வேலை செய்யுது. ஏன் நம்ம இந்த இடத்துல தைராய்டை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, ப்ரொஜெஸ்ட்ரோன் ஹார்மோன் நல்லா வேலை செய்யணும்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய தைராய்டு சுரபி சீராக இருக்கணும். அப்போ தைராய்டு சுரபி சீராக இருக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், தைரோசின் அப்படிங்கிற அமினோ அமிலம் நம்ம ரத்தத்தில் நல்லபடியாக இருக்கணும். அந்த தைரோசின் அப்படிங்கிற அமினோ அமிலத்தை உருவாக்கக்கூடிய உணவு முறைகளை நம்ம ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும். குறிப்பாக பூசணி விதை இது மாதிரி எடுத்துக்கலாம், அதே மாதிரி வால்நட் மாதிரி எடுத்துக்கலாம், பிரேசில் நட் மாதிரி எடுத்துக்கலாம். இதில் எல்லாமே இருக்கக்கூடிய ஜிங்க்கு, செலீனியம், இதெல்லாம் உங்கள் தைராய்டு சுரப்பை ஊக்குவிக்கக்கூடியதாக இருக்குது. இன்டைரக்டாக ப்ரொஜெஸ்ட்ரோன் லெவலை அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது. ரெண்டாவது விஷயம்,
உங்களுடைய கல்லீரலில் வந்து கழிவுகள் தேங்கக்கூடாது, கல்லீரல் சுத்தமாக இருக்கணும், லிவர் டீடாக்ஸ் பண்ணியிருக்கணும். ஸோ லிவர் டீடாக்சிஃபிகேஷன் நடந்திருந்தால், லிவரில் கழிவுகளே இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் ப்ரொஜெஸ்ட்ரானுடைய சுரப்பு ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம கருத்தரிக்கிறதுக்காக முயற்சி செய்யக்கூடிய தம்பதிகள் இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட ஒரு அட்வைஸ் சொல்கிறோம். ப்ரோ கன்சம்ஷன் பீரியட், அதாவது கருத்தரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 6 மாதம் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்களுடைய உடல் மன ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். அப்போது இந்த ப்ரோ கன்சம்ஷன் பீரியடில் நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்காக ட்ரை பண்ணக்கூடியதுக்கு முன்னாடி ஒரு 6 மாத காலம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு உங்கள் கல்லீரலில் இருக்கக்கூடிய கழிவுகள், உங்கள் குடலில் இருக்கக்கூடிய கழிவுகள், இது எல்லாத்தையும் வெளிப்படுத்த முயற்சி பண்ணணும். இப்போது கல்லீரல் கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு நம்ம என்ன செய்யலாம்? வாரம் ஒரு முறை ஒரு வெள்ளரிக்காய், சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 2 கைப்பிடி புதினா, கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு அதில் ஒரு 10 சொட்டு லெமன் சேர்த்து அது ஒரு டீடாக்ஸ் பானம் மாதிரி எவ்ரி சண்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 4 வாரத்துக்கு நீங்கள் குடிக்கும் பொழுது உங்களுடைய லிவர் என்சைம்ஸ் வந்து ப்ராப்பராக இருக்கும், லிவர் டீடாக்சிஃபிகேஷன் கரெக்டாக இருக்கும். அப்போது ஹார்மோன் டீடாக்சிஃபிகேஷனும் ப்ராப்பராக நடக்கும். தேவையான முக்கியமான ஹார்மோனான ப்ரொஜெஸ்ட்ரானுடைய அளவு வந்து அதிகரிக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், பீரியட்ஸான ஃபஸ்ட்டு 15 டேஸ் வந்து மெக்னீஷியம் சத்து நிறைந்த உணவுகளை எடுத்துக்கணும். குறிப்பாக வந்து பொன்னாங்கண்ணி கீரை இருக்கு இல்லையா, சித்த மருத்துவத்தில் பொன்னாங்கானி அப்படின்னு சொல்லுவோம், நம்ம கலோக்கியில் பொன்னாங்கண்ணி கீரை அப்படின்னு சொல்கிறோம். இந்த கீரையை நீங்கள் ஃபஸ்ட் 15 டேஸ் எடுத்துக்கும் பொழுதும் உங்களுடைய ஃபாலிகுலர் டெவலப்மெண்ட் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். அடுத்து கருமுட்டை நல்லா வெடித்து ப்ரொஜெஸ்ட்ரான் செக்ரேஷனுக்கு அது சப்போர்ட் பண்ணும். சுண்டல் வகைகள் அதிகமாக எடுத்துக்கிறது, மற்ற கீரை வகைகள் அதிகமாக சேர்த்துக்கிறது, மாமிச உணவுகள் சேர்த்துக்கிறது, இது எல்லாமே மெக்னீஷியம் சத்தை வந்து அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது. நிறைய கொட்டை வகைகளையும் விதை வகைகள்லையுமே வந்து மெக்னீஷியம் சத்து இருக்குது. ஸோ இது எல்லாமே ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோனை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். இந்த ப்ரொசீஜர்லாம் கரெக்டாக பண்ணினதுக்கு அப்புறம் நீங்கள் கருத்தரிக்க முயற்சி செய்யும் பொழுது பீரியட்ஸான செகண்ட் 15 டேஸ் வந்து சூரியகாந்தி விதை ரெகுலராக மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் ஒரு 1/2 ஸ்பூன் to 1 ஸ்பூன் நீங்கள் வந்து ஒன்று ஊற வச்சு அல்லது பொடிச்சு அந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் சீராக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போது ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் நல்லா இருக்குது அப்படின்னாலே உங்களுக்கு கருமுட்டை ப்ராப்பராக வெடிச்சிருக்குன்னு அர்த்தம். ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் நல்ல ஆரோக்கியமாக ஒரு 21, 22, 23 அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நல்ல கரு பதியறதுக்கான வாய்ப்பில் உங்கள் கருப்பை ரெடியாக இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். அப்போது கருத்தரிக்கணும் அப்படின்னாலே ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது குறைவாக இருக்குன்னா உங்கள் உடம்பில் என்னென்ன அறிகுறிகள் இருக்கும், அதை எப்படியெல்லாம் நீங்கள் சரி செஞ்சுக்கலாம், தைராய்டு சுரப்பை சீராக வச்சுக்கிறது, மெக்னீஷியம் சத்து நிறைந்த உணவுகளை எடுத்துக்கிறது, கல்லீரல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறது, இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களால் அழகாக ஒரு இயற்கையான தாய்மையாக அடைய முடியும். பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிற. இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.